மோடி ஒரு பக்கம் பிரச்சாரத்துல இறங்கிட்டாரு. பீகார் எலெக்ஷன்ல ரெடி ஆயிட்டார் மனுஷன். பீகார்ல போய் ஹோத்தாக ஆரம்பிச்சிட்டார் மனுஷன். நாங்க துரத்துவோம், லாஸ்ட் வரைக்கும் டெரரிஸ்ட் விட மாட்டோம். இதே டைலாக் எல்லாம் மனுஷன் இந்த கொஞ்சம் வித்தியாசமா இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு. இதே டைலாக் புல்வாமால பேசினாரு. 350 kg RDX வந்தது இந்தியாக்குள்ள. 350 kg. ஒரு சின்ன பார்சல் எல்லாம் இல்ல, 350 கிலோ RDX வந்தது. புடிச்சிட்டாங்களா? யார் அமிச்சாங்க அந்த RDX? அவங்களுக்கு புடிச்சிட்டாங்களா? என்னடா பில்மா காட்டுறீங்க? மோடி ஹஸ் காம்ப்ரமைஸ்ட் இந்தியா செக்யூரிட்டி. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இது ரொம்ப கவனிச்சு கேளுங்க. இத காவடாவோ கேவடாவோ ஒண்ணு இருக்கு. ரான் ஆஃப் கட்ச்ல பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் இந்தியா பார்டர் இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல 445 ஸ்கொயர் கிலோமீட்டர். தட் இஸ் பாரிஸ் ஊரோட 4 மடங்கு அதிகமா. 445 ஸ்கொயர் கிலோமீட்டர். 40 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர். எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாரி, 40 100 10 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர். 440 ஸ்கொயர் கிலோமீட்டர். 440 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்ட அடானிக்கு கொடுத்திருக்காங்க. எங்க? ஜஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து 1 கிலோமீட்டர் பார்டர்ல இருந்து. எதுக்கு? சோலார் பிளான்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு. வார் போவான இந்த மனுஷன். இங்க பெருசா அப்படியே பில்டப் காமிச்சுக்கிறாங்க. பிஓகே நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். பிஓகே நாங்க யோகி ஆதித்யநாத் அமித்ஷா எடுத்துக்கிட்டாரு. டமால் டுமில்ன்ட்டு. வாய்ப்பு இருக்கா? பண்ணிடுவியா? அடானி விட்டுருவான உன்ன? கீழ இருந்து புடிச்சு ஆட்டி விட்டுற மாட்டான். ஐயோ ஐயோ, என்னையா ஏமாத்து வேலை இது? என்ன ஏமாத்து வேலை இது? நாட ஏமாத்திட்டு இருக்கீங்க. 1,80,000 சோல்ஜர். நான் சொல்ல, இவங்க ஆளு சொல்றாங்க. ஜெனரல் பக்சின்ட்டு பக்கா ஒரு சங்கி. 1,80,000 சோல்ஜர்ஸே கட் பண்ணிட்டாங்க இந்தியன் ஆர்மியில இருந்து. 3 வருஷமா எடுக்கலையாம் இந்தியன் ஆர்மிக்குள்ள. அக்னிவீர் தனியா விட்டுருங்க. இந்தியன் ஆர்மி வீக் பண்ணிட்டாராம். எத்தனையோ பெட்டாலியன்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இதுக்கு யூனிட்க்கு வந்து 2 செக்டர் டெப்ளாய் பண்ணிருக்காங்களா ஒரு செக்டர் இடத்துல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கங்க. நீ தொடர்ந்து காஷ்மீரி மக்களை எதுக்குடா புண்படுத்துறீங்க? இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காஷ்மீரி மக்களை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிங்கன்ட்டு. காஷ்மீரி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? இந்த டெரரிசம் இன்சிடென்ட் முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்ததாங்க. ஸ்னோஃபால் பயங்கரமா விழுந்து எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. அனைத்து டூரிஸ்டுக்கும் காஷ்மீரி மக்கள் தன்னோட கதவு ஓபன் பண்ணிட்டாங்க. வாங்க எங்க வீட்டுல தங்கிக்கோங்க, உங்களுக்கும் கவலைப்படாதீங்க, காசெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னாங்க. மறந்துட்டீங்களாடா நாய்ங்களா? மறந்துட்டீங்களாடா நன்றி கட்ட நாய்ங்களே? என்னடா மனுஷங்க நீங்கெல்லாம்? ஒருத்தன் எழுதுனா நான் காசா மாதிரி வெடிச்சிடணும் காஷ்மீரை. ஏன் சொல்லே பார்க்கலாம். சென்னையை காசா மாதிரி வெடிச்சிடணும் போலீஸ் உடனே பிடிச்சிட்டு போயிடும். டெல்லியை காசா மாதிரி வெடிச்சிடும் போலீஸ் உடனே பிடிச்சிட்டு போவோம். பண்ணி காட்டேன் அந்த மாதிரி எழுதேன். காஷ்மீருக்கு எழுதுறீங்க, இங்க ஆக்ஷன் இல்ல எதுவுமே. அப்ப இந்த மரியாதை காஷ்மீரி மக்களுக்கு. அந்த இவ்வளோ கீழ்த்தனமா நம்ம அவங்களை ட்ரீட் பண்ணியும் அவன் ஓபன் பண்றான் ஹார்ட்டை. ஒருத்தன் தூக்கிட்டு போறான், கழுத்துல தூக்கிட்டு போறான் அந்த குழந்தை, அந்த ஒரு சின்ன பையன் கூட இல்ல, நல்லா ஒரு டீனேஜர் ஆன 12, 13, 14 வயசு பையனை தோல்ல தூக்கிட்டு போடுறான். அந்த நடந்த சம்பவ இடத்துல வந்து வண்டி வராது, நடந்து போகணும், ஹார்ஸ்ல போகணும். அத்தனை ஸ்டோரிஸ் டெல்லியில இருந்து குஜராத்ல இருந்து சின்ன பையன் சொல்றான். அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க காஷ்மீரி மக்களுக்கு, அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளவு ரெஸ்கியூ பண்ணாங்க எங்களை. கரும பிடிச்சவங்களே அடிக்கிறீங்களாடா? காஷ்மீரி மக்களை போய் அடிக்கிறீங்களாடா? எப்படா நம்ம கூட இருப்பான் அவன்? எதுக்கு இருக்கணும் அவன் நம்ம கூட? நீ அவனுக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுக்க மாட்டேன், நீ அவனுக்கு எலெக்ஷன் விட மாட்டேன், நீ அவனோட ஸ்டேட் டீசென்ட்ரலைஸ் பண்ணுவ, யூனியன் டெரிட்டரி ஆக்கிடுவ, நீ அவனுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஒரு பிராமண உட்கார வைப்பான் அவன் மேல ஆட்சி பண்றதுக்கு. ஒரு ஐயர் உட்கார வச்சிருக்கான் அப்போல இருந்து. எந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்ல அவங்களுக்கு. கொட்டுமையா இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? கொட்டுமையா இல்லையாடா? கேவலமா இருக்கு நினைச்சு பார்த்தாவே. 26 பேர் இறந்து போயிருக்காங்க. கொடூரமான சம்பவம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புல்வாமா ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்வாமா பண்ணத்தான் இந்த புல்வாமா யார் பண்ணாங்களோ அதை தான் இப்ப பண்ணிருக்காங்க. அப்ப யார்கிட்ட கை காட்டுறான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க.